எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிபா டிசைனர் ஸ்டுடியோ. என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க so that என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த க்ளவுஸ் செய்யறதுக்கு நான் ஒரு லெகிங்ஸ் எடுத்திருக்கேன். அந்த லெகிங்ஸில் இந்த கால் கிட்ட நம்மளோட ஹேண்டை ப்ளேஸ் பண்ணலாம். எவ்வளோ தூரம் வேணுன்றது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். க்ளவு நல்லா கொஞ்சம் விரிச்ச மாதிரி ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹேண்டை ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இருக்கிற இந்த கரோனா சிச்சுவேஷனுக்கு நம்ம க்ளவ் போட்டுட்டு வெளியே போகிறது சேஃப். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மியாகும். இதே மாதிரி ஒரு 2-3 க்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் நம்ம 2 கைக்குமே ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு மெட்டீரியல் கட் பண்ண வேண்டாம். நம்ம அப்படியே அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது தான் இந்த க்ளவுஸை. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதே போல் நம்ம இன்னொரு ஹேண்டையும் ட்ரேஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ லெக்கிங்ஸ் தான் வேணும்னு இல்லை, யூஸ்டு டிஷர்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி க்ளவுஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம அந்த ஸ்டிச் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். ரெஸ்ட்டு கிட்டே நம்ம மடித்து தைச்சிடலாம். ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம மடித்து தைச்சிடலாம். இப்போ நம்ம மாஸ்க்குக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி எலாஸ்டிக் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் போடுறதுக்கு. நம்ம அதை ரவுண்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம கேப் விட்டுடலாம். ஏன்னா எலாஸ்டிக் வந்து நம்ம சேஃப்டி பின் வச்சு நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம அதை சுற்றி தைச்சி எடுத்துடலாம். இப்போ அந்த கார்னர்ஸை வந்து நம்ம லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நம்ம க்ளவ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இன்சைட் அவுட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய க்ளவ் இது பாருங்கள். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இது வேர் பண்ண பிறகு. நீங்களும் எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.